நான் தான் அவங்க இமான் அண்ணாச்சி. ஒரு வீட்டில் ஒரு அப்பாக்கிட்ட பையன் அப்படியே மெதுவாக நெருங்கி வந்தான். வந்த உடனே அப்பாட்ட கேட்டான், அப்பா உனக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னா. ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்க? இல்லைப்பா, இருட்டில் உனக்கு எழுத தெரியுமா அப்படின்னோடனே. ஏன் அப்படி கேட்க? எந்த இருட்டாக இருந்தாலும் அழகாக நான் எழுதுவேன்டா, எதுக்காக அப்படி கேட்டேன் அப்படின்னோடனே பையன் சொன்னா, இருட்டில் நல்லா எழுதுவீங்களா? அப்படியே என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ஒரு கையெழுத்து போட்டிருங்களேன் அப்படின்னு அவருக்கு பயங்கரமாக போகுது. ஏண்டா இருட்டில் கையெழுத்து வாங்குற அளவுக்கு அவ்வளோ மோசமாக படிச்சிருக்கியா? மூளை இருக்கா உனக்கு? அடுத்த வாட்டி நீ சாமி கும்பிடும் போது சாமி எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டு என்ன அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்ட்டு நேரே அவர் பக்கத்திலே சாமி படத்துக்கிட்ட போய் சாமி எங்கள் அப்பாவுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னா. அதே மாதிரி 4 சுட்டி குழந்தைகள் நீங்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எங்கே போனாங்க? அன்னைக்கும் ஆளை காணோம். ஓஹோ, குட்டி கபைக்கு போயிட்டாங்களா? இருங்க வரேன், குள்ளவி கூட்டு வந்துடுறேன். ஹலோ குட்டீஸ். ஆமாம், என்ன உங்களுக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பூரா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா? ஆமாம், இங்கே வந்து உங்களை உட்கார சொன்னது யார்? ஆமாம், என்ன காய்கறி கூடையை வச்சு அதை சுற்றி உட்காந்து என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி ரைட்டு. இது என்னன்னு தெரியுமா? என்னது? உரிஞ்சக்காயா? சரி, எதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அங்கே கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எதுக்கு கொண்டு வச்சிருக்காங்க? எடுத்து சாப்பிடலாமான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. எங்க இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டு பார்ப்போம். முட்டை கடிச்சு தின்னுபட இருக்க. சரி சரி, இது என்னது? ஒரு இலையா தெரியுது, இது என்னன்னே தெரியலையா? இது என்ன? என்னது? என்னது? என்ன அப்படிங்கிற? நல்லா இருக்கிறியா? சரி, இந்த காய்கறிலாம் நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் தெரியுமா? கடையிலையா? ஆமா. கடைக்கு எங்க இருந்து வருது? கடையில மார்க்கிங்லயா? ஆமா. சரி, மார்க்கெட்டுக்கு எங்க இருந்து வருது? நேர கிளம்பி எங்க போறோம்னா நம்ம குட்டி கஃபேல இருந்து பிக் கஃபேக்கு போறோம். சரியா? வாங்க எந்திரிச்சு கிளம்பலாம். வணக்கம். உங்க பேர் என்ன? சிந்துஜா. சிந்துஜாவா? நல்ல அழகான பேரா இருக்கு. உங்க அப்பா பேர் என்ன? சாம்பார் சுந்தரம். சாம்பார் சுந்தரா? செம்பு சுந்தரமா? செம்பு சுந்தரம். புது பேரா இருக்கு, செம்பு சுந்தரம். என்னடா பேரு, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறா. இப்போ உன் பேர் வந்து அழகான பேர் சிந்துஜா அப்படின்னு வச்சு, அது எல்லாருக்கும் ஈஸியாக வந்துட்டு. உங்கள் அப்பா பேர் அது செம்பு சுந்தரம்? சம்பு சுந்தரம். சம்பு சுந்தரமா? செம்பு சம்பாயிடுச்சா இப்போ? சரி, அவர்கிட்ட கேளு. எப்போ உங்க பேர் என்னப்பா கேளு. அப்பா பேர் என்ன? சண்முக சுந்தரம். எவ்வளவு ஒரு அழகான பேர், சண்முக சுந்தரத்தை செம்பு சுத்திரம், செம்பு சுத்திரம், கம்பு சுத்திரம் நடந்து என்ன எங்களுக்கு அடையும். இப்போ வீட்டுக்கு முதல் வேலையை பேர் மாத்திரா தான் இருக்கும் நினைக்கிறேன். தம்பி, அங்கிள் உங்க பேர் என்னன்னு கேளுமா. அங்கிள் என்ன பேர் அங்கிள்? சண்முக சுந்தரம். எப்படி யோசிக்கான், சமைச்சு தந்துருவோமோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்படியாடா? என்ன பேருமா? சம்பங்கி சுந்தரமா? எனக்கு உங்க அப்பா பேர் என்ன இப்பதான் கேள்விப்படுறேன். எனக்கு இன்னொரு சண்முக சுந்தரம் தெரியும். அக்கா அக்கா, வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதானக்கா மரியாதை. அந்த சண்முக சுந்தரம் தெரியுமான்னு கேளுமா. அந்த சண்முக சுந்தரம் தெரியுமா? தெரியுமா. அவரை மாதிரி நீங்க பேசி காட்டுங்கப்பான்னு சொல்லுமா. அவரை மாதிரி நீங்க பேசி காட்டுங்க. அக்கா 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 ரொம்ப வலிக்குதுக்கா. ரொம்ப வலி, நெஞ்சு வலிக்குன்னு சொல்றேன். யார் அடிச்சாரு கேளு. அம்மா. உங்க அம்மா தான் அடிச்சாரா? ஏன், எதுக்கா, என்ன காரணத்துக்கு அடிச்சாங்க அம்மா? பேண்ட் வாங்க சொல்லி அடிச்சாரு. அப்படியா? நீ இறங்கி போய் வாங்கிட்டு வா. என்ன வாங்க சொல்றியா? அப்படி அடிச்சாரா? உங்க அம்மாட்டே கேட்டுருமா எதுக்கு அப்பா காருக்கு வச்சு அடிச்சாருன்னு கேளு. எதுக்கு கார் வந்து போய் அடிச்சீங்க? கார் ஓட்டுற ஒரு மனுஷனை கையிலே குத்திருக்கலாமா? என்ன கதை? இல்ல, மறந்துட்டாரு, அதனால அடிச்சேன். மறந்துட்டு? அப்ப இது உண்மை சம்பவம் தானா? நான் கூட ஏதோ விளையாட்டுக்குலாம் சொல்றேன் நினைச்சேன். உண்மையில தானமா? தம்பி வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன தம்பி? குமரன். குமரனே, எந்த ஊரு? பாய்க்கடை.
பாய் கடை குமரனா? அதான்டா, பாய் கடையில் என்ன விற்கும்? காய்கறி. காய்கறியா? ஆமா. அப்போ அது காய் கடையா? பாய் கடை. தம்பி, பாய்னா என்னன்னு தெரியுமா? பாய்னா என்னது? பாய்னா பாய் படுக்கிறது. படுக்கிறது தான் பாய். கை தட்டுங்க ஒரு வாட்டி தம்பிக்கு. உங்கள் அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு முத்துகிருஷ்ணன். முத்துகிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்க? முத்துகிருஷ்ணன் உட்கார்ந்துக்கின்னு இருக்காங்க. சரி, முத்துகிருஷ்ணன் என்ன வேலை பார்க்குறாருமா? உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? எங்க அப்பா வேலை மெடிக்கல் ஜாப். மெடிக்கல் ஜாப்பா? ஆமா. மெடிக்கல் ஷாப்பா வச்சிருக்காரு? ஆமா, ஜாப் வச்சிருக்காரு. என்னம்மா? ஆமா, மெடிக்கல் ஜாப் வச்சிருக்காரு. மெடிக்கல் ஷாப்னா அங்கே என்ன கிடைக்கும் தம்பி? அங்க பேத்து கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பேச்சு. பேஸ்டா? மெடிக்கல் ஷாப்பில்? ஆமா. சரி, அப்புறம் வேற என்ன கிடைக்கும்? வெங்காயம் கிடைக்குமா? வெங்காயம்லாம் கிடையாது. தக்காளி? தக்காளியும் கிடையாது. கிடையாது. வேற அரிசி? மார்க்கெட் இல்ல. வணக்கம். வணக்கம். சரி, உங்க பேர் என்னம்மா? சஞ்சன பிரியா. சஞ்சன பிரியா, நல்ல பேரா இருக்க. கை தட்டுங்க ஒரு வாட்டி. உங்க அம்மா என்ன பண்றாங்க? என்ன வேலை பார்க்குறாங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? ஆமாம், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்களா? என்ன வேலை பார்ப்பாது? சமையல் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் போய் சமையல் பண்ணிட்டு வராங்க உங்கள் அம்மா? கிச்சன்ல. உங்கள் தாத்தா பாட்டியில் எங்கம்மா இருக்காங்க? போறதான். ஊரில் தான் இருக்காங்களா? உங்கள் கூட இருக்காங்களா, வேற வீட்டில் இருக்காங்களா? வீட்டில். ஏன் அவங்க வேற வீட்டில் போயிட்டாங்க? எங்க அம்மாக்கு தெரியும். அப்படியா? கேட்டுருமா? கொஞ்சம் கேட்டு சொல்ல. எதுக்கு தாத்தா பாட்டி தனியா அனுப்புனீங்க? தாத்தா வீட்டில் தாத்தா இருக்காங்க. பாட்டி வீட்டில் பாட்டி இருக்காங்களா? சரி, உனக்கு உங்கள் தாத்தா பாட்டி கூட இருந்தால் பிடிக்குதாம்மா, இல்லை தனியாக போய் இருந்தால் தான் உனக்கு பிடிக்குதா? கூட இருந்தால் பிடிக்கும். கூட இருந்தால் தான் சின்ன பிள்ளை பிடிச்சிருக்கு. கேளு, தாத்தா பாட்டி கூட இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நீங்கள் தாத்தா பாட்டி தனியாக ஒரு வீட்டில் அனுப்பி நம்ம வீட்டுக்கு கூட்ட வேண்டியதுதானே? எப்போ கூட்டு வந்தீங்க? நம்ம பாட்டி நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம பாட்டின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு கேளு. நம்ம பாட்டினா யார் சொன்னீங்கன்னு கேளு. உங்கள் அப்பாவோட அம்மா. அப்பாவுடைய அம்மா மட்டும் தான் நம்ம பாட்டி. உங்கள் அப்பா அம்மாலாம் வேற பாட்டியா? எனக்கு இந்த சென்னை தமிழில் சில வார்த்தைகளுக்கு அர்த்தமே புரிய மாட்டேங்குது தம்பி. ஏனா? நான் கேட்கலாமாட்ட? ஆமாம், நான் சென்னை தமிழில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வார்த்தைகள் இருந்தால் தம்பி கிட்ட நீங்கள் கேட்கலாம். பேஜார் ஆயிடுவே அப்படின்னா என்ன தம்பி அது? அதனா கடையெல்லாம் தூக்கறது. கம்முன்னு கேடா. கம்முனா கம்மு தான் தெரியுது. சோகா கிரபாணி ஒரு குத்து போடுறது. நல்லா சமாளிக்கிறாயா அந்த பையன். குழந்தைங்க ரொம்ப சூப்பரா பேசினிக்கிறாங்க. அதுலயும் இவன் ரொம்ப சூப்பரா பேசினிக்கிறான். இவன் பேச்ச நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு பிரேக் எடுத்து ஆகணும். எடுத்துருமா? ஒரு ஸ்மால் பிரேக். எப்படி வீட்டில் எல்லாம் ஜோக்கியமா இருக்காங்களா? ஓகே அங்கிள். ஓகே இருக்காங்கய்யா. வீட்டில் மாடுகள்லாம் நல்லா இருக்கா? மாடு இல்லை. இல்லையா? சரி, உன் பேர் என்ன? அதே சொல்ல. எஸ் ஆதேஷ் கௌதம். எஸ் ஆதேஷ் கௌதமா? நீ நல்லா படிப்பியா, உங்க அண்ணா நல்லா படிப்பாப்லையா? ரெண்டு பேருமே. ரெண்டும் நல்லா படிப்பீங்களா? சே, என்ன ஒரு பெருந்தன்மை. கை தட்டுங்க அவனுக்கு ஒரு வாட்டி. ஒரு நாள் உனக்கும் உங்கள் அண்ணாவுக்கும் லீவு தம்பி. நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து அழகாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. சமத்து பிள்ளைய நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா அங்கேருந்து வெளியே இருந்து வர்றார், வேலைக்கு போயிட்டு வர்றார். இப்போ வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கிட்டு வர்றார் தம்பி. ஆமாம், அந்த பிஸ்கட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தா ஒரே ஒரு பிஸ்கட் தான் இருக்குது. ஒரே ஒரு பிஸ்கட்டை உங்கள் அண்ணாவுக்குன்னு கொடுத்தாரு தம்பி. உனக்கு கொடுக்கவா இல்லை அவனுக்கு கொடுக்கவா அப்படின்னு யோசிப்பாரா, இல்லை அவரே திரும்புவாரா? பாதி பிச்சு பாதியை வச்சு சாப்பிடுவோம். பாதி. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் நிர்மலா. உங்க அம்மா என்ன பண்றாங்க சொல்ல? எங்க அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. யார் எதை கேட்டாலும் இப்படி திண்டுக்கு முண்டாவே பேசுனீங்கன்னா அப்புறம் நான் எப்படி பதில் கேள்வி வாங்க முடியும்? உட்கார்ந்து தானே இருக்காங்க. சரி, நீ என்ன பண்ற? நானும் உட்கார்ந்து இருந்தேன். நான் என்ன பண்றேன்? நீங்க இருக்கீங்க. சரி தம்பி, என்ன இதுக்கு முன்னால எங்கேயா பாத்திருக்கியா? பாத்துறேனே. எங்க பாத்திருக்க? இதே இடத்துல தான் பாத்துறேன். ஓ, நீ அந்த குரூப்பா? கலாய்க்கிற குரூப் போல் இருக்குவேன். சரி ராஜா, இவ்வளோ நான் தெரியாம தான் கேட்குறேன். நீங்கள் என்ன விஷயமா அங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறேன். அவங்கள பார்க்க. இவங்களையா?
நான் கூட்டு பையனை பார்க்க வந்தேன். கட்சியில் உட்காந்துக்கிறான் அவனா? ஆமா. என்னடா அவனை பார்த்தானா அவன்? இல்லை அங்கிள். நான் இது வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லையா? சரி, நீ அவனை என்ன விஷயமா பார்க்க வந்த? அதான் என்ன அதான் அவனை அந்த பையன் ஹாப்பி பர்த்டே. ஓ, அவனுக்கு பர்த்டேனா நீ விஷ் பண்றதுக்கா வந்தியா? ஆமா. விஷ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அங்கே சேர் போட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிற. அது ஏன்னா நான் பத்திட்டு போவேன் கொஞ்ச நேரம். பத்து போறியா? ஆமா. ஏன்டா நாங்கள் லாஜா கட்டி வச்சிருக்கோம். சரி, வந்துட்டேன். 4 வார்த்தை நல்லபடியாக பேசிட்டு போறியா? பேசிட்டு போறேன். என் பேர் என்ன? உங்க பேர் அண்ணாச்சி. என்ன அசால்ட்டா மளிகை கடை அண்ணாச்சி சொல்ற மாதிரி சொல்ற? ஏய், எனக்கு ஒரு பேர் இருக்குடா, அந்த பேர் சொல்லு. நான் பேரு நான் பேரா? ஏரியா பிஸ்தா மாதிரியே பேசுறாடியா. என்னடா என்னத்துக்கு வந்த நீ? என்னடா கௌதம்னா என்னன்னு உனக்கு தெரியுமாடான்னு கேள்றான். கவுண்டமணினா யாரும் கிடையாதுமா. கௌதம். கௌதம்னா யாரு உனக்கு தெரியுமா? தெரியுமே. பேரண்ட்ஸுக்கா சின்ன வயசுக்கு மாதிரி எங்க அம்மால பேர் வச்சாங்க. அவங்க கிட்டே கேள்ப்போம். வா, கேளு, உங்க அம்மாட்ட கேளு. ஏன் எனக்கு கௌதமன் பேர் வச்சீங்கன்னு கேள்றான். ஏமா எனக்கு கௌதம்னு பேர் வச்சு? புத்தர் மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் வரும் அந்த பேரோட வைப்ரேஷன்னாலன்னு வச்சேன். நான் கூட சொன்னேன். நீ கூட சொன்ன, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல. என்னடா நீ பேசும்போது ஏத்தாப்புல நிக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு பேசணும், புரிஞ்சுதா? டபாய்க்கிறதுனா என்ன தம்பி? டபாய் இருந்தா சமைக்கிறது. சமைக்கிறதா? உங்க வீட்டுல டபாய்க்கிறது யாருப்பா? டபாய்க்கிறதுனா அப்பா. உங்க வீட்டுல உங்க அப்பா தான் டபாய்க்கிறாரா? ஆமா. உங்க அப்பா டபாய்க்கும் போது உங்க அம்மா என்ன பண்ணி நிக்கிறாங்க? எங்க அம்மா டிவி பார்த்துன்னு. நாடா இது நீ எல்லாம் கண்டுக்கிறதே இல்லையா நீ? கண்டுக்கிறது இல்ல. சரி, உங்க அப்பா டபாச்சி நிக்கிறாரு, உங்க அம்மா டிவி பார்த்து நிக்கிறாங்க, நீ என்ன பண்ணி நிக்கிற? நானே பத்தி நிக்கிறேன். நான் பத்தி நிக்கிறையா? டிவில உங்க அம்மா என்ன பாக்குறாங்க? டிவில சீரியல். என்னது சீரியல்? சீரியலா? ஆமா. ஓ, உனக்கு சா வராதா? ஆமா, தா வராது. சா சா. தா. சமையல் சொல்லு. சமையல். சனிக்கிழமை சொல்லு. சனிக்கிழமை. இன்னும் 2-3 வார்த்தை சொல்லிடுறியா? சாம்பிராணி. 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 கொம்பிராணி. ஏன்னா நீ எதை கேட்டாலும் விளக்க மாட்ட பேசுவேடி. இன்னொரு டப்பா நம்ம கையில நீ ராங் காமிச்சேன்னு வைய, அவள்தான். எனக்கு கண்டி கோபம் வந்துச்சின்னு வைய. எனக்கும் கோபம் வந்துச்சுன்னா நானு எல்லாருமே சும்மா விட மாட்டேன். ஒரு குட் டேடி எப்படி இருக்கணும் சொல்றியா? ஒரு குட் மம்மி எப்படி இருக்கணும் தனித்தனியா சொல்லுங்க. என்ன முதல்ல குட் டேடி எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்பா. அம்மா கூட இருந்தா பிடிக்கும். இதுக்கு தாங்க கை தட்டணும். எப்பவுமே இதே மாதிரி பக்கத்துல எங்க அம்மா கூட அவர் இருந்தா தான் பிடிக்கும். தப்புன்னு மாறி போய் பக்கத்துல வேற யாரும் கூட போய் உட்காந்து பயங்கர கோபமா இருக்கு. மெரினா பீச் தெரியுமா உனக்கு? தெரியும். மெரினா பீச் போயிருக்கியா? பீச்சில் என்னெல்லாம் இருக்கு தம்பி அதை சொல்ல. பீச்ல வேல் இருக்கு. வேலா? ப்ளூ வேல். ப்ளூ வேல்? ஓ, அந்த பீச்சில் ப்ளூ வேல். ஏதோ சமயத்தில் இங்கிலீஷ் படம் சீடி எதுவும் போட்டு காமிச்சிருவோம். குழந்தைகள் ரொம்ப வயிறு குலுங்க சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய கலக்கனால பேச்ச நீங்க தொடர்ந்து கேட்கணும். நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஓகே. ஒரு ஸ்மால் பிரேக். இப்ப நீ உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணா, உங்க பாட்டி, வேற யாரும் வந்திருக்கீங்க? அவ்வளவுதானா? அம்மாமா. அதான்டா அம்மம்மா தானே பாட்டி? இல்ல, அம்மா பாட்டி இருக்காங்க, அம்மாமா இருக்காங்க. சரிம்மா. அம்மம்மா பேர் என்ன? பார்வதி. பார்வதியா? பாட்டி பேரு? ரம்பா. ரம்பாவா? ரம்பா, பார்வதி, பாரு அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்களா? தாத்தா வந்து உங்க ரம்பா பாட்டி எப்படிமா கூடுவாரு? ரம்பா 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 தான் அப்படி கூடுவாரா? நீ இப்ப இந்த பாட்டிகிட்ட கேக்குறியா? உனக்கு சொல்ல தெரியாடா. பாட்டி தாத்தா உங்களை எப்படி செல்லமா கூடுவாரு கேளு. ரம்பா. தாத்தா எப்படி கூடுவாரு? பாட்டி வாமா போமான்னு கூப்பிடுவார். வாமா
வந்துட்டியா போம்மா. நல்லா டான்ஸ் ஆடுவீங்களான்னு கேளு. ஹிந்தி ஆடுனீங்களான்னு கேளு. அப்போலாம் ஆடுவீங்களா ஃபர்ஸ்ட்லாம்? சின்ன வயசுல கூட ஆடலமா. இவருக்கு இப்ப எவ்வளவு ஆட்டம் ஆடுது? ஆடுவீங்களா? இல்லடி பட்டே. என்ன ரம்பான் வேற எதுக்கு ஆடவே தெரியாது. நீ உங்க அப்பா உங்க அம்மா 3 பேரும் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. ஆமா, திடீர்னு பார்த்தா ஒருத்தன் எத்தாப்புல வந்துட்டான். வந்துட்டு பஸ் எல்லாம் வெளியேடு, செயின்லாம் கழட்டு அப்படின்னு கேட்குறான். இப்போ 3 பேரும் அப்படியே நிற்கிறீங்க. திருடன் ஏத்தாப்புல நிற்கிறான். நீ என்ன பண்ணுவ முதல்ல? நான் ஒரு கோம்பாடு போட்ட கேட்டேன்னு இந்த திருடன் மண்டையிலே ஊத்து. அப்ப கையிலே அப்ப இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா நீங்க? சரி, உங்க அப்பா வந்து உங்க அம்மாவை எப்படிமா செல்லமா கூப்பிடுறாங்க? துர்கான்னு கூப்பிடுறேன். துர்கா அவங்க பேருடா. செல்லம்மா எப்படி கூப்பிடுறாரு? செல்லம்மா அப்படிதான் கூப்பிடுறேன். உனக்கு தெரியாடா. உங்க அண்ணன் கேளு. சொல்லுவாரு. அப்பா சொல்லுவாரா? செல்லம்மா அப்படி கூப்பிட சொல்லு. அப்பா செல்லம்மா அம்மா ஒரு வாட்டி கூப்பிடுங்கப்பா. துர்காம்மான்னு கூப்பிடுவேன். என்னம்மா? துர்காம்மான்னு கூப்பிடுவேன். ஓ, துர்கா அம்மாவா? அவங்க அம்மாவை நீங்க கூப்பிடுறீங்க? ஓ, ஏய், உங்க அம்மா இருக்கும்போது அவங்க அம்மாவை ஏன்டா கூப்பிட்டு இருக்காரு? என்னடா நீ? அப்படிதான் பேசுவான். இப்போ உங்க அப்பா உங்க அம்மா 2 பேர் இருக்காங்கல்ல, இதுல யார் அடிக்கடி கோவப்படுறது யாரு? அம்மா. அம்மா தானா? எனக்கு நம்பவே முடியலடாப்பா. சரி, இப்போ நம்ம அம்மாவுக்கு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாப்பா? நம்ம என்ன பண்ணனா, வேற அப்பா வச்சுக்கலாம் சொன்னேன். வேற அப்பா வச்சா நல்லா இருக்கும் சொன்னேன். யார் நீ சொன்னியா? ஆமா. வேற அப்பா வச்சுக்கலான்னு நீ சொன்னியா? அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா சரி சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டாங்களா? அப்பாவை மாத்தலாமா? மாத்துக்குள்ளாரு. மாத்தக்கூடாதுல்ல. அப்படி உங்க அம்மாட்ட சொல்லு. சண்டு பல்லனா மாத்த மாட்டேன். சண்டு பத்தாத மாத்துனா. சண்டை இன்னொரு வாட்டி போட்டீங்கன்னா ஆளை மாத்தி போடுவோம் சொல்லிவிட்டேன். அப்பா ஆமா, அப்பா அம்மா சண்டை போடுறாங்கல்ல. இப்போ நம்ம யாரை மாத்தலாம்பா? ஒரு அம்மாவை மாத்தலாமா அப்பாவை மாத்தலாமா? 2 பேரும் மாத்தலாம். 2 பேருமே மாத்திடுவோமா? கிளம்புங்க. இப்போ அடுத்து அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டுருமா? எதுக்கு அடிக்கடி கோபப்படுறீங்க? அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, அதனால கோவப்படுறேன். உங்க அப்பாட்ட கேட்போமா? அம்மா வந்து கோபப்படாமல் இருப்பதற்கு நம்ம என்னப்பா செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கேட்போமா? நீங்க அப்பாட்ட கேளு. அம்மா கோபப்படாம என்ன செய்யலாம்? முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். இன்னும் நீங்க மாறவே இல்லையா? ஏதாவது ஸ்டோரி சொல்ல. சரியா? சரி. பாட்டு நல்லா பாடுவியம்மா நீ? பாடுவா, அண்ணா எனக்கு தெரியாது. தெரியாதா? இவனோட ஒரு பாட்டு பாட சொல்லுமா? ஓகே, அவனோட ஒரு பாட்டு பாட சொல்லு. பாட்டு பாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.